வாலு பட இயக்குனர் விஜய் சந்தருக்கு கொடுத்த கால் ஷீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு கௌதம் மேனன் இயக்கத்தில் துருவ நட்சத்திரம் படத்தில் நடிக்க போனார் விக்ரம். துருவ நட்சத்திரம் படத்தில் ஏற்கனவே நடிக்க ஒப்புக்கொண்டிருந்தவர் சூர்யா தான். 4 வரி கதையை சொல்லிவிட்டு கால் ஷீட் வாங்கிய கௌதம் மேனன் அதற்கு மேல் கதையை டெவலப் பண்ணாமல் திணறியதால் கடுப்பான சூர்யா கௌதம் மேனனுக்கு கொடுத்த கால் ஷீட்டை கேன்சல் பண்ணினார். சூர்யா நடிக்க மறுத்த கதை என்பதாலேயே துருவ நட்சத்திரம் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் விக்ரம். துருவ நட்சத்திரம் படத்தின் அறிவிப்பு வெளியான தினங்களிலேயே அந்த படத்தின் டீசரையும் வெளியிட்டார் கௌதம் மேனன். யூடியூபில் 65 லட்சம் ஹிட்ஸ்களை பெற்று துருவ நட்சத்திரம் படத்தின் டீசர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வித்தியாசமான தோற்றத்துடன் துருவ நட்சத்திரம் படத்தில் நடித்து வந்தார் விக்ரம். வெளிநாட்டில் சில காட்சிகளை படமாக்கிவிட்டு பின்னர் ஊட்டி, குன்னூர் போன்ற இடங்களில் நடைபெற்று வந்த துருவ நட்சத்திரம் படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஒரு சில நாட்களாக சென்னையிலும் நடைபெற்றது. இந்நிலையில் துருவ நட்சத்திரம் படப்பிடிப்பு திடீரென நிறுத்தப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் அடிபடுகிறது. கௌதம் மேனன் தரப்பில் இது தற்காலிக பிரேக் என்று சொல்லப்படுவதாகவும் தகவல். ஆனாலும் துருவ நட்சத்திரம் படக்குழுவினர் வேறு ஒரு தகவலை சொல்கின்றனர். அதாவது விக்ரமுக்கு பேசியபடி சம்பளம் கொடுக்கவில்லை என்றும் அதனாலேயே படப்பிடிப்பை தொடர முடியவில்லை என்றும் சொல்கின்றனர். கௌதம் மேனனிடமிருந்து சரியான பதில் வராமல் போனதால் தன்னுடைய சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கை கலைத்துவிட்டு கிளீன் ஷேவ் செய்து கொண்டு விட்டார் விக்ரம் என்றும் கூடுதல் தகவலையும் சொல்கிறார்கள். இந்த தகவல்களுக்கு மாறாக கௌதம் மேனனுக்கும் விக்ரமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் துருவ நட்சத்திரம் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஒரு சாரர் சொல்கின்றனர்.